என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கக்கூடிய கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது பிதாவாகி தேவன் நம்மை சுத்தம் பண்ணுகிறார். பிதாவாகி தேவன் நம்மை சரிப்படுத்துகிறார். சில இழப்புகள், பிரச்சனை, போராட்டங்கள் வரும் பொழுது நாம் நமக்குள்ளே சோர்ந்து போய் விடுகிறோம். அந்த காரியம் நடக்கிறது என்றால் நம்ம இன்னும் அதிகமாய் சுத்தப்படுத்துகிறார். நம்ம இன்னும் அதிகமாய் ஆசீர்வாதத்துக்கு நேராக தேவன் நம்மை அழைக்கிறார். அப்ப இயேசு சொல்லும் பொழுது அவருக்கே ஒரு சுத்தம் நடக்கிறது. இயேசு சொல்லும் பொழுது என்னில் கனி கொடாது இருக்கக்கூடிய கொடி எதுவோ, அப்ப எந்த பகுதியில பலவீனமாக இருக்கிறதோ அந்த பலவீனமான பகுதி பலமாய் மாற வேண்டும் என்று பிதா விரும்புகிறார். அப்ப எந்த பகுதியில் நாம் பாவம் செய்கிறோமோ, எந்த பகுதியில கிறிஸ்துவ வாழ்க்கையில தோற்று போகிறோமோ அதுல வெற்றி அடையும்படி தேவன் விரும்புகிறார். அப்ப வாசிக்கும் பொழுது கனி கொடாது இருக்க கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கக்கூடிய கொடி எதுவோ அது மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக தேவன் செய்கிறத பார்க்கிறோம். எனவே இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நிச்சயமாய் நீங்கள் கனி கொடுக்க முடியும். உங்க வாழ்க்கையில உங்க ஜீவியம் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் இந்த நாள்ல அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, நீ மறுபடியும் கனி கொடுக்க முடியும். எனவே நீ உலர்ந்த கொடியை போல இந்த நாள்ல காணப்படலாம். ஸ்தோத்திரம். உன்னை திராட்சை செடியை விட்டு பிடுங்கி போடப்பட்ட கொடியை போல நீ இருக்கலாம். மறுபடியுமாய் நீ கிறிஸ்துவண்டை வரும்பொழுது அவருடைய உபதேசம் நம்மை